கர்த்தர் எங்கே இருப்பார்? ஆதியாகமம் 35:3 நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். நடந்த வழியில நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம் அநேக பாதைகளில நடக்கிற சூழ்நிலைகளில காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்வு சீராய் நடந்து செல்வதில்லை. சில நேரங்களில் துன்பத்தின் பாதையில் நடக்கிற காலங்களுக்குள்ளாக வருகின்றோம். சில நேரங்களில் மகிழ்ச்சியின் பாதைகளில் நாம் நடக்கின்றோம். வேதம் சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. பலவிதமான வழிகளிலே நாம் நடக்க நேரிடுகின்றது. தேவஜனமே, நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வழிகளிலே நம்மோடு நடக்கிற உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் இன்றும் ஜீவனுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். எம்மாவூர் சீஷரோட கர்த்தர் நடந்து சென்றார். அதனுடைய முடிவிலே அவர்கள் சொல்லுகிற காரியம், அவர் நம்மோடு கூட நடந்து நம்மோடு கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். கர்த்தர் நம்மோடு கூட நடந்து அவருடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, வார்த்தைகளிலே கவனிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளிலே நாம் செவிசாய்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்காக அக்கினியாய் எழும்பும்படி தேவன் கிரியை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்முடைய வழிகளில நம்மோடு நடந்து வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.